அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் வேட்புமனு தாக்கல் நாளை மாலை 3 மணிக்கு நிறைவடையும். மனுக்கள் 5ஆம் தேதி காலை பரிசீலிக்கப்படும். 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை மனுவை திரும்பப் பெறலாம் என்று அதிமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை நடத்தி தேர்தல் முடிவு டிசம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தில் உள்ள ஒன்றியங்களுக்குட்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி நகர வார்டு கழக நிர்வாகிகள், மாநகராட்சி வட்ட கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் டிசம்பர் 13 முதல் 23ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மற்றும் அங்கலக்குறிச்சி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவியரின் பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மழைநீரில் நனைந்ததால் பள்ளி குழந்தைகள் புத்தகங்கள் இன்றி பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசியதால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின்சாரமின்றி பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்து பேரூர் அடுத்த ராமச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிக்குள் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ் பாதிக்கப்பட்டவர்களை அருகே உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சோமநாதபுரம் கிராமத்தின் பின்புறமாக உள்ள ஏரிக்கரையை உடைத்து 4 பேரை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஏரி நிரம்பி குடியிருப்புகளின் சுற்றுச்சுவர் வழி தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்ற கரையை உடைத்ததில் நீர் கால்வாயில் வெளியேறி வீணானது. கரையை உடைத்த 4 பேரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து ஓசூர் நகர போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழையால் மானாமதுரையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை ஆற்றில் வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து செல்கிறது. இது விவசாயம் செழிக்க வழிவகுப்பதோடு கோடைக்கால குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வாக அமையும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனிடையே வளைந்து நெளிந்து செல்லும் வைகை நதியின் அழகினை News18 தொலைக்காட்சி கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பல காய்கறிகளின் விலை 100 ரூபாயை கடந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் வரத்து குறைவே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் வீடு பக்கத்தில் ஜாஸ்தியாக இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே விலையாக இருக்குது. கத்திரிக்காய் 110, வெண்டைக்காய் 110, அவரைக்காய் 90 ரூபாய், இந்த மாதிரி ரேட்டு போயிட்டே இருக்குது. எங்களால் 4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்கி எல்லாம் கட்டுப்படி ஆகாது. கண்டிப்பாக இதுக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. வெண்டைக்காய் கேட்டால் கிலோ 100 ரூபான்றாரு. நாங்கள் தக்காளி கேட்டால் 80 ரூபாவாம்.
பீட்ரூட்டு 80 ரூபா. ரேட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வாங்கி செய்கிறது தெரியல. கோயம்பேடு மார்க்கெட்டில் அன்றாட தேவைகள் வந்து 5000 டன் காய்கறி தேவை. தற்போதைய வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3000 டன் காய்கறி தான் வந்திருக்கு. இது காரணம் பார்த்திங்கன்னா பரவலாக பேஞ்ச மழை. 2 நாளாக வந்து மழை விட்டுருந்தாலும் அங்கங்கே வந்து நீர்த்தேக்கம் வந்து தேங்கி உள்ளது. அந்த இடத்துல வந்து அதிக அளவில் வந்து லோடு ஏற்றுற இடத்துல வந்து ரோடு வந்து டேமேஜ் ஆகி வர முடியாத சூழ்நிலை. வண்டிகள் தாமதமாக வரதால் இந்த விலை எடுத்து காரணங்கள். தக்காளி விலை சற்றே குறைந்துள்ள நிலையில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இனி பார்க்கலாம். இங்கே கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து 100 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. முதல்ல கம்மியாக இருந்தது, இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. இப்படி விற்றா நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கத்திரிக்காய், அவரைக்காய், தக்காளி எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எல்லாமே எது கேட்டால் வரத்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன வாரத்தோடு கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகம் தான். 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கின காயெல்லாம் இப்போ 100 ரூபாயா இருக்குது. அவரைக்காய் 140 ரூபா சொல்கிறாங்க. சாதாரண ஒரு கத்தரிக்காய் 140 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப கடுமையான விலையாக இருக்குது. இதுக்கு விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து செஞ்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏழை எளிய மக்களாக ரொம்ப அவஸ்தைப்படுறோம். விழுப்புரத்தில் தனியார் பேருந்து மோதி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய பேருந்தை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் தீ வைத்து கொளுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று பாணாம்பட்டு அருகே ஆட்டோ மீது மோதியதில் ஓட்டுநர் அர்ஜுனன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் அர்ஜுனனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சிலர் பேருந்தின் மீது கற்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் இறங்கி ஓடிய பின்னர் சிலர் பேருந்தின் பின்பகுதியில் தீ வைத்தனர். சிறிது நேரத்தில் மளமளவென பரவிய தீ கொழுந்து விட்டு எறிந்த நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் பதற்றம் தொடர்வதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அணை பாதுகாப்பு மசோதா